I am really miss the test cricket. India vs England 5th test series day 3ல செகண்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஒரு மேட்ச்ல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை லீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா KL ராகுல் பாத்தீங்கன்னா 7 ரன்லயே அவுட் ஆயிடுவாரு. அடுத்ததா களத்துக்குள்ள வந்த சாய் சுதர்ஷன் கொஞ்ச நேரத்திலேயே 11 ரன்ல அவுட் ஆக அவ்வளவுதான் இந்த ஒரு மேட்ச் இந்தியா லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அடுத்த களத்துக்குள்ள வந்த ஆகாஷ்தீப் அவரோட கேம் பிளேவை நல்லாவே ஸ்டாண்டர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் அவரோட கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண அவ்வளவுதான் இந்த ஒரு மேட்ச் இவங்க ரெண்டு பேருமே பாத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் எதிர்பார்க்காத நேரத்துல 66 ரன்ல ஆகாஷ்தீப்போட விக்கெட்டை தூக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து களத்துல வந்து சுமன் கில் அண்ட் கருண் நாயர் இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே 11 ரன்ல 17 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து ஜடேஜா இந்த ஒரு மேட்சும் தனி ஒரு சோல்ஜரா நின்று ஸ்டாண்டர்ட் பண்ண ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா அவரோட செஞ்சுரியை கிராஸ் பண்ணாரு. ஜெய்ஸ்வால் அண்ட் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா சிங்க தட்டி எடுத்து இந்த ஒரு மேட்ச் ஸ்டாண்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 118 ரன்ஸ்லயே ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை தூக்கிடுவாங்க. அடுத்ததா களத்துக்குள்ள வந்த ஜுராலு அவரோட கடமைக்கு 34 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. அதுக்கு அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் மேட்ச் T20 மேட்ச் மாதிரி விளையாட ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ரெண்டு பேருமே 50 கிராஸ் பண்ண ரெண்டு பேருமே 53 ரன்லயே சேம் அவுட் ஆயிடுவாங்க. அடுத்து களத்துக்குள்ள வந்து சிராஜி அண்ட் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருமே டெக் அவுட் ஆக இந்தியா பாத்தீங்கன்னா 396க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. சரி ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க.